ஹலோ கைஸ், இன்னைக்கு 90 நாள்ல சிக்ஸ் பேக் வைக்கிற சேலஞ்சில் டே 32. இன்னைக்கு மார்னிங்கே எந்திரிக்கல. இன்னைக்கு நம்ம எந்திரிச்சதே ஒரு 2 மணிக்கு தான் எந்திரிச்சோம். ஏன்னா வீட்டில் யாருமே இல்லை. எந்திரிச்சு உடனே நம்ம தான் சமைச்சு சாப்பிடணும்னு தெரிஞ்சு சிக்கன் வாங்கி வச்சுட்டு போயிருந்தாங்க. அதை அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் ஃபர்ஸ்ட் கிளிப்பே சமைக்க கிளிப்பா இருக்கு. எனக்கு குக்கிங் நல்லாலாம் வராது. சும்மா பேன்ல இந்த பட்டர் போட சொன்னாங்க, போட்டுட்டு சிக்கனை 2 வாட்டி பரட்டி எடுக்க சொன்னாங்க. அது மட்டும் தான் தெரியும், அதான் பண்ணேன். அப்புறம் ஃபினிஷிங் ப்ராடக்ட் இதான். அந்த சிக்கன் இப்படி தான் இருந்துச்சு, சாப்பிட நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ரைஸ் எதுவுமே சாப்பிடல, சிக்கன் தான் சாப்பிட்டேன். அப்புறம் ஃபிஷ் ஆயில் எடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஃபுல்லா ஒர்க்ல தான் உட்காந்தேன். எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணேன்னா, மதியானம் 2 மணிக்கு நான் எந்திரிச்சேன். நான் ஒர்க் முடிக்கும் போது நைட்டு ஒரு 7 மணி இருக்கும். 7 மணிக்கு ஜிம்முக்கு வேற போகல. புரோட்டீன் பவுடரும் முடிஞ்சிருச்சு. இதான் லாஸ்ட் ஸ்கூப். அதுல ஒரு புரோட்டீன் ஷேக்கையும் போட்டு குடிச்சிட்டு திருப்பி வீடியோ வந்து ரெண்டர் போட்டிருந்தேன். ரெண்டர்னா ஃபைல்ல சேவ் பண்ணது தான், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து ப்ரீ ஒர்க் அவுட் வாங்கியிருந்தோம்ல, ப்ரீ ஒர்க் அவுட்டையும் எடுத்துட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. ஜிம்ல வந்து இன்னைக்கு பேக் அண்ட் ட்ரைசெப்ஸ் டே. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸே பேக்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் லேட் புல் டவுன் வந்து 2 செட்ஸ், 2 செட்ஸுமே நல்ல ஹை இன்டென்சிட்டி லோ வால்யூம்ல போட்டோம். அடுத்த எக்ஸசைஸ் வந்து ட்ரைசெப் புஷ் டவுன், அதுவும் 2 செட்ஸ் டு ஃபெயிலியர் தான். அதை முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் போசிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். போசிங் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்புறம் செஸ்ட் சப்போர்ட்டட் டம்பிள் ரோ, இதுவும் 2 செட்ஸ் டு ஃபெயிலியர் போட்டேன். அப்புறம் மறுபடியும் ட்ரைசெப்க்கு ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன், அதுவும் 2 செட்ஸ் டு ஃபெயிலியர் தான். அப்புறம் லாஸ்டா பேக்குக்கு என்ன எக்ஸசைஸ்னா ஒயிட் கிரிப்ல மெஷின் ரோ தான். இதுவும் 2 செட்ஸ் டு ஃபெயிலியர் தான். அப்புறம் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வீட்டில் எந்த அவார்டும் கிடையாது, நம்ம தான் ஏதாவது வாங்கி போய் சமைக்கணும். அதனால தான் போய் கடைக்கு போய் ஒரு புரோட்டீன் பாரையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு வந்து வீட் நூடுல்ஸும் ஒன்று வாங்கி அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. குக்கிங் வீடியோ நான் தனியாக போடுறேன். இதான் அந்த வீட் நூடுல்ஸ், பார்த்துக்கோங்க. இதை நான் குக் பண்ணும் போது நிறைய தண்ணி ஊற்றிட்டேன். அதில் மசாலாலாம் போடும்போது நிறைய தெரியாமல் நிறைய தண்ணி ஊற்றிட்டு என்ன பண்ணணும்னு தெரியல. அப்புறம் சேட் ஜிபிட்ட கேட்டேன் என்ன பண்ணணும்னு. அதாவது அதை கொஞ்சம் கூட கொஞ்சம் நேரம் வேக விட்டா அந்த தண்ணிலாம் அப்படி எவாபரேட் ஆயிருமா. அதை வேக விட்டுட்டு ஃபைனல் ப்ராடக்ட் இதான் நம்ம குக்கிங்கில். நான் 2 நாளில் ஒரு செஃபாவே மாறிட்டேன். அதை சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் அதையும் சாப்பிட்டு அப்புறம் கிளைண்ட்டுக்கு வந்து ரெண்டர் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவை வந்து டிரைவ்ல அப்லோட் பண்ணி அதையும் சென்ட் பண்ணிட்டு அப்புறம் குர்ஆனை ஒரு வழக்கம் போல 6 பேஜ் ரீட் பண்ணிட்டு நாளை முடிச்சாச்சு. நாளைக்கு சந்திப்போம்.